எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பூசணிக்காய் விதை வச்சு ஒரு பர்ஃபி பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறேன். பூசணிக்காய் விதை இப்படி க்ளீனாக நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். அது நாங்கள் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் தேவையான பொருள் வந்து நான் வந்து இதில் பால் பொடி வேணான்னு சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் சேர்த்துறேன். அது ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடலை மாவு வந்து ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய கப்புக்கு ஒரு கப்பு. உங்களுக்கு கம்மியாக ஸ்வீட் போதும்னா நான் அந்த 3/4 பக்கம் எடுத்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் வேணும். அப்புறம் டெக்கரேஷனுக்கு வந்து நான் வந்து இது ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறேன் 1/2 டீஸ்பூனு. கொஞ்சம் பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணி நுணுக்கி மேலே போட்டுடலாம். இவ்வளோதாங்க வேணும். முதல்ல வந்து இந்த பூசணி விதையும் தனித்தனியாக இந்த பூசணி விதை முதல்ல நுணுக்கிடலாம், நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். அப்புறம் சர்க்கரையும் பவுட்ரு பண்ணிடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ இந்த பூசணி விதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டேங்க. வறுக்கவெல்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும் அது. இது வந்து சர்க்கரை நுணுக்கி வச்சுருக்கேங்க. இதை வந்து அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ், இது இல்லைன்னா பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு. இது வந்து கடலை மாவு. நான் வந்து பால் ஒரு 1/2 டம்ளர் 1/2 கப்பு நான் சொல்ல மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடாய் வச்சிட்டோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் மெல்ட் ஆனதையும் இந்த கடலை மாவு வந்து சேர்த்துடலாம். இதில் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. கடலை மாவு சேர்த்துறேன். கடலை மாவுக்கு ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், அது போகட்டும். ஃபஸ்ட்டு நல்லா வறுபட்டுங்க. நல்லா ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் நம்ம வளர்த்துடலாம். பூசணி விதை வச்சு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துடுச்சு. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்குறேங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸ்வீட்டுங்காட்டி சீக்கிரம் அடி பிடிக்கும். இப்போ நல்லா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடலை மாவு வாங்கும்போது புது கடலை மாவை எடுத்துக்குங்க. ரொம்ப பழசாக இருந்தால் ஸ்வீட்டுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அடுப்பு கூட்டியும் குறைச்சும் வச்சிடலாம் நம்ம, ஏன்னா தீயக்கூடாது. இப்போ இதில் வந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நான் வந்து இந்த நுணுக்கி வச்ச பூசணிக்காய் விதை அதை போட்டுருங்க. அது கொஞ்சம் மணம் வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படி கிளறி விட்டால் போதும். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க.
இப்போ நல்ல மணம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஸ்லிம்லே தான் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நைஸாலாம் பொடியாதுங்க, கொஞ்சம் குறை தான் இருக்கும். இருந்தாலும் பர்ஃபிக்கு அது தேங்காய் துருவி போட்ட மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதில் அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் போடுறேன் நான். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கூட கட்டியெல்லாம் போட்டுங்க, உடச்சி விட்டுடலாம். இப்போ அது ஓரளவுக்கு சூடாயிடுச்சுங்க, வறுபட்டுருச்சு கொஞ்சம். இப்போ வந்து இதில் பால் ஊற்றுறேங்க, இந்த 1/2 கப்பு பால் ஊற்றுறேங்க. ஏன்னா அந்த கடலை மாவெல்லாம் நல்லா வேகணும், அதுக்காக. கொஞ்சம் கெட்டி ஆகிடும், பரவாயில்ல. 2 நிமிஷம் நம்ம வணக்கி விட்டுடலாம். சர்க்கரை போட்டது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது கடலை மாவு வேண்டான்னா நீங்கள் வெறும் பால் பவுட்ரு, தேங்காய் பவுட்ரு இதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். கடலை மாவு போட்டால் இந்த கலர் தான் வரும், அதாக இருந்தால் ஒயிட் கலரில் வருங்க. நான் அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு போட பார்க்குறேன், அது பண்ணுறது எப்படின்னு. இது கடலை மாவு நல்லா வேகட்டுங்க. ஈஸியான வேலை தாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்டு டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகிடும். ஹெல்த்தியும் கூட, பூசணிக்காய் விதை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இது கடலை மாவு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் சர்க்கரை போட்டுடலாம். நுணுக்கி வச்சு அந்த 1 கப்பு சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போட்டது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுங்க. எல்லோரும் நல்லா தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க. மெல்ட் ஆகிட்டு அப்புறம் கெட்டி ஆகிடும். சர்க்கரை கொஞ்ச நேரம் சூடானது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும். நானும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரைய ஆரம்பிச்சிச்சு சர்க்கரை. சீக்கிரம் ஆகும், நம்மளுக்கும் ஈஸி வேலை. நிறைய டிஷ்ஷஸ் பண்ணும்போது இது ஒன்று சீக்கிரம் ஆகிற மாதிரி. ஒவ்வொரு பீஸு கொடுத்தா கூட ஹெல்த்தியும் கூட நல்லதும் கூட. ரொம்ப நெய்யெல்லாம் தேவையில்லை, சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இப்போ சுருண்டு வர அளவுக்கு இது வந்து நம்ம வறுத்துட்டே இருக்கணும். நான் ஸ்லிம்லே தான் வச்சுருக்குறேங்க, ஹை பண்ணவே இல்லை.
நல்லா வேகட்டுங்க. நான் ட்ரே வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன், அந்த நெய் தடவி வச்சுட்டேங்க. இப்போ சுருண்டு வரும்போது சீக்கிரம் எடுத்து அதில் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான வேலை. இது பாருங்க சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நான்ஸ்டிக்கு தான் கரெக்டு. ஏன்னா அடிப்பிடிக்கும், ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இதாயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் கூட இருக்கட்டுங்க. நல்லா வெந்துடுச்சு, கெட்டியே இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க மறக்காமல் எல்லாருமே. இதில் நீங்கள் ஏலக்காய் தூள் பிடிக்கலன்னா எசன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸு, கலர் கூட சேர்த்துலாம். நான் கலரை எப்போவுமே சேர்த்தவே மாட்டேன். அதனால தான் நினைப்பேன் வீடியோக்காவது போடலாமான்னு. வேண்டாம், இதுக்கு ஹெல்த்துக்கு எடுத்தும் அப்படின்ட்டு போடுறதே இல்லை கலர்ஸு. இன்னொரு 2 நிமிஷம் கூட ஆகட்டுங்க. பாருங்க நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம எடுக்கிறதுக்கு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணால் போதுங்க. பாருங்க ஒரு ஒயிட் கலராக தெரியுது பாருங்க. இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அந்த சர்க்கரை பாகாயிட்டு அப்படி வருங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது எடுத்துடலாம். எடுத்து பரப்பி விட்டுடலாம். நம்ம இதோ வர ஆரம்பிச்சிச்சு ஒயிட் கலராக. எடுத்துடலாம். சாரிங்க, கொஞ்சம் வடச்சட்டி வந்து கொஞ்சம் நவுந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடுறேங்க. நான் ட்ரேயில் போட்டுறேன். அப்படியே வருது பாருங்க. இதோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பரப்பி விட்டுடலாம். நான் பரப்பி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து நான் பரப்பி விட்டுட்டேங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இதை எடுத்துட்டு திருப்பியும் வடச்சட்டியில் போட்டு ஏலக்காய் தூள் நுணுக்கினது போட்டுட்டேன். போட்டு கிளறிட்டு தான் திருப்பி இதில் போட்டேன். இப்போ வந்து கார்னிஷ்காக பாதாம் போடுறேன். நான் உங்களுக்கு விருப்பமானது போட்டுடலாம்.
இது நல்லா ஆறட்டுங்க. ஆறிட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்திருக்குங்க அந்த ஒவ்வொரு கப்புக்கு. எத்தனை பீஸ் வரும்னு நான் கவுண்ட் பண்ணல இத்தனை நாள். இனி பார்க்குறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.